வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு சூப்பரான ஒரு ஒயின் 5 நாளில் ரெடி பண்ணி எடுத்திருக்கோம். இதோட பெர்சன்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10.5% அளவுக்கு ஆல்கஹால் இருக்கக்கூடிய ஒரு ஒயின் 5 நாளில் வீட்டிலேயே நம்ம தயார் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த ஒயினோட டேஸ்டிங் டைம் இப்போது. இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒயின் நம்ம எப்படி தயாரித்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சிம்பிளா ரெட் வைன் வீட்டில் எப்படியே தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கிலோ திராட்சை எடுத்திருக்கேன், ஒரு 300 கிராம் பீட்ரூட் துருவி எடுத்திருக்கேன். இந்த பீட்ரூட்டுங்கிறது சுத்தமாகவே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கலர் கொஞ்சம் அதிகமாக என்ரிச்சாக வேணும் அப்படின்னா மட்டும் பீட்ரூட் எடுங்க, இல்லைன்னா நீங்கள் கிரேப்ஸ் மட்டுமே போதும். பீட்ரூட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. அப்புறம் ஒரு 1.5 கிலோ சர்க்கரை, 3 லிட்டர் தண்ணி, அப்புறம் கொஞ்சம் ஒரு 3 இன்ச்சு சைஸுக்கு ஒரு பட்டை, ஒரு 2 அனாசிப்பூ, ஒரு 8 கிராம்பு, அவ்வளோதான் ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம சிம்பிளாக எப்படி ஒரு ரெட் வைன் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர். இப்போ இந்த குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 3 கிலோ கிரேப்ஸ், இது கூட ஒரு மொத்தமாக நமக்கு 3 லிட்டர் தண்ணி வேணும். நான் இங்கே 2 லிட்டர் தண்ணியை இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். 1.5 கிலோ சர்க்கரையை இதில் ஆட் பண்ணலாம். அப்படியே லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாயிருச்சு. பட்டை உடைச்சி போட்டுக்கலாம். ஒரு 2 அன்னாசிப்பூ, அப்புறம் ஒரு 8 கிராம்பு, அவ்வளோதான். ஓகே, இப்போது இதில் எக்ஸஸாக இருந்த தண்ணியை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணி அந்த தண்ணியை தனியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த குக்கரில் மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ அடுப்பில் நம்ம கிரேப்ஸ் வந்துட்டு இருக்கிற இந்த டைமில் நம்ம பீட்ரூட்டை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி அந்த கிரேப்ஸ்லேருந்து எடுத்து வச்சுருந்த தண்ணி, அது கூட இந்த பீட்ரூட்டை போட்டுக்கலாம். கூடவே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 3 லிட்டர் தண்ணின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் 2 லிட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு லிட்டரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 2 மிக்ஸுமே இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 2 மிக்ஸையும் சேர்த்து இந்த டப்பாவுக்குள்ளே நம்ம மாற்றிக்க போகிறோம். மாற்றி அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் உங்களுக்கு நான் சொல்லாமல் விட்டேன், ஈஸ்ட்டு. ஓகேவா, ஈஸ்ட்டு எடுத்துருக்கேன். ஈஸ்ட் அதுக்கு பிறகு தான் நம்ம கலந்து சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம முதல்ல இது கொஞ்சம் சூடு அதிகமாக இருக்குது கிரேப்பு, அதனால் இந்த தண்ணியை, இந்த பீட்ரூட் தண்ணியை ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டியில் இந்த பீட்ரூட் எசன்ஸ் அல்லது பீட்ரூட் நீர் எதுன்னு எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், அதை ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம இந்த கண்டெய்னருக்குள்ளே நம்ம வேக வச்செடுத்த கிரேப்ஸையும் அதே மாதிரி இந்த பீட்ரூட் வேக வச்செடுத்தோம் இல்லையா அந்த சார், அது ரெண்டையுமே ஆட் பண்ணிட்டோம். ஒரு வாட்டி அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம இதோட ஆல்கஹால் கண்டென்ட் எவ்வளோ அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நமக்கு ஹைட்ரோமீட்டர் வேணும். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த ஹைட்ரோமீட்டர். இது எங்கேருந்து நான் வாங்கினேன் அப்படிங்கிற லிங்க் எல்லாம் நாளைக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேருந்து நம்ம கொஞ்சம் மிக்ஸ் எடுத்து இந்த டியூப்பில் எடுத்துக்கலாம். நம்ம இதில் இப்போ நம்ம ஹைட்ரோமீட்டரை மெதுவாக உள்ளே விட்டுக்கலாம். உள்ளே விட்டு லைட்டாக அப்படி ஒரு ஸ்பின் கொடுத்தீங்கன்னா இங்கே அது சைடில் டச் ஆகாமல் இருக்கும். இதுக்காக தான் நம்ம இப்படி ஸ்பின் பண்ணுறோம். இப்போ நாம் இதில் கிராவிட்டி செக் பண்ணதில் இதோட கிராவிட்டி பார்த்திங்கன்னா 1.110 அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இதில் அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம்னா, இதோட சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ நாம் எடுத்துருக்க ஈஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஒயின் ஈஸ்ட்டால் மேக்ஸிமம் 1.100 அளவுக்கான கிராவிட்டியை தான், அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சுகரை தான் அதால் ஃபெர்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இது கூட நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் இதோட ஒரிஜினல் கிராவிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ண போகிறேன். ஓகே, இந்த அளவுக்கு நான் இப்போ தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு இதோட கிராவிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு வாட்டி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். லைட்டாக ஸ்பின் பண்ணி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1.090 அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் ஈஸ்ட் ஆட் பண்ணலாம். ஓகே, ஈஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்ச கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கேன்.
இதில் நம்ம இப்போ இந்த ஈஸ்ட்டை ஆட் பண்ணலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இப்போ இதில் ஈஸ்ட் எடுத்துருக்கோம். இந்த ஈஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஈஸ்ட் அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம ஒன்றும் பண்ணாமல் அப்படியே விட்டுறலாம். ஓகே, இப்போ இந்த ஈஸ்ட்டை கலந்து வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட மூடி போட்டுக்கலாம். இந்த மூடியில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு ஹோல்ட் பண்ணி ஒரு க்ரோமெட் போட்டிருக்கேன், வாஷர் மாதிரி. அது எதுக்குன்னா இந்த ஏர் லாக்கை ஃபிட் பண்ணுறதுக்கு. இப்போ இதில் மாட்டி விட்டுறேன். மூடியை நல்லா டைட் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த இதில் தண்ணி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பாதி அளவுக்கு தண்ணி இருக்குது. இப்போ என்ன ஆகும்னா இங்கேருந்து ஏர் உள்ளே தள்ளி இந்த வழியே ஏர் மட்டும் வெளியே போகும், வெளியே இருக்கக்கூடிய ஏர் உள்ளே வராது. இவ்வளோ தான் இது பண்ண போகுது. நீ அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்து கொண்டு போய் ஒரு, அதாவது பெருசாக சூரிய வெளிச்சம் அடிக்காத ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுக்கலாம். ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக இதில் ஃபெர்மெண்டேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஃபெர்மெண்டேஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ராசஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். நம்ம ஒயினை ரெடி பண்ணி வச்சு இப்போ கரெக்டாக ஒரு 18 மணி நேரம் ஆயிருக்கு. ஒரு 2 மணி நேரத்தில் இதோட ஃபெர்மெண்டேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபெர்மெண்டேஷன் செம ஸ்பீடாக போயிட்டுருக்கு. இதில் என்ன ஆகி போச்சுன்னா, நம்ம இதுக்கு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஒரு கேப் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த கேப் பத்தலை. இது உள்ள நொதிச்சு அந்த நுரை பொங்கி வர்றப்போ என்ன ஆகுதுன்னா, தெரியுதுங்களா, இந்த மேலேயும் வந்து நுரை வருது. உள்ள கலர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ரெட்டிஷ் கலராக மாறிட்டு இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இதுக்கு உள்ள வந்து ஸ்பேஸ் பத்தாமல் அந்த நுரை வந்து பொங்கி வெளியே வந்துட்டுருக்கு. இது ரொம்ப ஆபத்தான விஷயம். என்னன்னா, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்படும். இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம ஒயினாக இருக்காது, வினிகராக மாறிடும். ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கிரேப்போட அந்த தோல் எல்லாம் மேலே வந்து பொங்கி இருக்கு பாருங்க, இதை வந்து நான் இப்போ ரிமூவ் பண்ணி விட்டுற போகிறேன். ரிமூவ் பண்ணி விட்டோம்னாலே கீழே இந்த அளவுக்கு தான் நமக்கு ஒயின் இருக்கும். அது அப்படியே மறுபடியும் ஃபெர்மெண்டேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ நான் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நுரை மேலே வந்து நிற்கிறத நீங்களே பார்க்கலாம். பார்த்தீங்களா, நுரை எங்கே வந்து இருக்கு பாருங்கள், எப்படி நொதிச்சு வந்துட்டு இருக்கு பாருங்களேன். இதுதான் நமக்கு இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு ரீசன். இது ரொம்ப நேரம் நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கக்கூடாது. எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ குயிக்காக இதை ரிமூவ் பண்ணி மாற்றிடலாம். ஸோ இதில் மிச்சம் இருக்கிறத நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மூடியை போட்டு நல்லா டைட்டாக போட்டுக்கலாம். மறுபடியும் உடனே ஏர் வர ஆரம்பிக்குது பாருங்க. ஓகே, ஃபெர்மெண்டேஷனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படல. என்ன ஸ்பீடில் போயிட்டு இருந்தோ அதே ஸ்பீடில் இப்போ மறுபடியும் ஏர் வந்துட்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அப்படியே மறுபடியும் கொண்டு போய் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஃபெர்மெண்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒயின் போட்டு வச்சு 5வது நாள், ஒரு 4 நாளையில் இதோட ஃபெர்மெண்டேஷன் கம்ப்ளீட்டாக ஓவர் ஆயிடுச்சு. ஆனால் நேற்றுக்கு என்னால் ஷூட் பண்ண முடியலை. ஸோ அதனால் இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் பார்த்தா கிளியராக தெரியும், நம்ம ஏர் லாக்கில் அந்த வாட்டரோட லெவல் ஈக்குவலாக இருக்குது. அந்த ஃபெர்மெண்டேஷன் நடக்கிறப்ப என்ன ஆகும்னா, இந்த தண்ணி ஒன் சைடில் இருக்கும். ஆனால் இப்போ வந்து அது ஈக்குவலாக இருக்குது. அதோட அர்த்தம் என்னென்னா, உள்ள ப்ரெஷர் பில்டப் ஆகலை, உள்ளேருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே ஆகலை. அதோட அர்த்தம் ஃபெர்மெண்டேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா கூட இதோட அந்த வேஸ்டேஜ் எல்லாமே கீழே செட்டில் இருக்குது. அந்த கிரேப்ஸோட கொஞ்சம் பேலன்ஸ் நம்ம எடுத்தது போக கொஞ்சம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் மேலே நிற்குது. நமக்கு தேவையான ஒயின் சென்டராக நிற்குது பாருங்கள், கிளியராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த சென்டரில் இந்த கிளியராக இருக்கக்கூடிய அந்த ஒயினை மட்டும் செப்பரேட்டாக நம்ம தனியாக மாற்ற போகிறோம். இன்னொரு பாட்டிலுக்கு மாற்றினதுக்கப்புறம் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதோட ஆல்கஹால் லெவல் எப்படி இருக்குது, இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த ஏர் லாக்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்மெல்லு சூப்பராக வருதுங்க. இப்போ இந்த ஹோஸை வச்சு இந்த பாட்டிலில் இருக்கிற ஒயினை மட்டும் நம்ம தனியாக இன்னொரு பாட்டிலுக்கு மாற்றிக்கலாம். இதில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களையும் நல்லா வெல் சானிடைஸ்டாக வச்சுருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஹோஸை வந்து சென்டரில், அதுக்கு மேலேயும் கீழே அந்த வேஸ்ட்டில் படாமல் சென்டரில் கரெக்டாக விட்டுட்டு வாயால் உறிஞ்சிக்கலாம். இன்னும் 2. ஓகே,
நல்ல க்ளீனான ஒயின் இந்த பாட்டிலில் இப்போ மாறிட்டு இருக்கு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த பாட்டிலில் இருந்த ஒயினை இந்த 2 பாட்டிலுக்குமா மாற்றிருக்கோம். இதில் ஒரு 3 லிட்டர், இதில் ஒரு 1 லிட்டர், மொத்தம் 4 லிட்டர் கிடச்சிருக்கு. இதில் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அது அப்புறமா தனியாக வடிகட்டிக்கலாம் அப்படின்னு விட்டேன். இப்போ தான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை மறுபடியும் இன்னொரு வாட்டி வடிகட்டி பாட்டில்ஸுக்கு மாற்ற போகிறேன். பிளாஸ்டிக் பாட்டில், வாட்டர் பாட்டில் தான் இந்த வாட்டி நான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் நண்பர்களே, நம்ம ஒயின் ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. எல்லா ஒயின்ஸையுமே நம்ம பாட்டில் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ டோட்டலாக ஒரு 4.5 லிட்டர் ஒயின் நமக்கு கிடச்சிருக்கு. அதில் இந்த பாட்டிலில் இருக்கிற இதை மட்டும் நான் அப்படியே ஏஜிங்க்கு வைக்க போகிறேன். இதை சாப்பிட்றது ஒரு 6 மாதம் கழித்து தான் சாப்பிட போகிறேன். இப்போ சாப்பிட்றதுக்கும் ஒரு 6 மாதம் கழித்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் செக் பண்ணி பார்க்கணும். அதனால் இதை மட்டும் தான் கண்ணாடி பாட்டிலில் மேலே கார்க் போட்டு லாக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அடுத்தது நமக்கு டேஸ்டிங் டைம். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வீடியோவில் முதல்ல சொன்ன மாதிரி இதோட ஆல்கஹால் பர்சன்டேஜ் கரெக்டாக எவ்வளோன்னு நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? அதுக்காக இப்போ ஆல்ரெடி ஒரு வாட்டி நம்ம ரீடிங் எடுத்துட்டோம். இப்போ மறுபடியும் இன்னொரு வாட்டி நம்ம ரீடிங் எடுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு ரீடிங் எடுத்தப்போ நமக்கு 1.090 அளவுக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருந்துச்சு. இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். அதாவது இந்த சுகரை எல்லாம் ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆனதுக்கு பிறகு கிராவிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மறுபடியும் இன்னொரு வாட்டி நம்ம செக் பண்ணணும். ஓகே, டியூப்பில் நான் ஒயின் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்தது? 1.090. இப்போ மறுபடியும் போட்டு பார்க்கலாம். தெரியுதுங்களா ஹைட்ரோமீட்டரில் என்ன ரீடிங் காமிக்குதுன்னு? கீழே அந்த ஐ லெவல் பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. அதோட அர்த்தம் என்னென்னா 1.010 அளவுக்கு இப்போ இது கம்மியாக இருக்குது. அதாவது 1.090லேருந்து 1.010 அளவுக்கு இப்போ வந்திருக்கு. இப்போது இதை கால்குலேட் பண்ணக்கூடிய, நம்ம ஆல்கஹால் கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் கிராவிட்டி, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த இந்த ரீடிங் அதுதான் ஒரிஜினல் கிராவிட்டிம்பாங்க. அது ஒரிஜினல் கிராவிட்டி மைனஸ் ஃபைனல் கிராவிட்டி. இப்போ நாம் எடுத்த கிராவிட்டி ஒரிஜினல் கிராவிட்டி மைனஸ் ஃபைனல் கிராவிட்டி இன்டு 131.25. இந்த கால்குலேஷன் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது தான் ஆல்கஹால் பர்சன்டேஜ். ஸோ இந்த ஒயினோட ஆல்கஹால் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10.5%. நான் ஒரு 11க்கு மேலே கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன். ஓகே, எனிவே 10.5%. அதாவது ஒரு பீரில் இருக்கிறத விட 50% அதிகம். ஒரு பீர் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதே பாட்டில் அளவுக்கு இந்த ஒயின் ஒரு பாட்டில் சாப்பிட்டா 1.5 பீர் சாப்பிட்டதுக்கு சமம். இதுதான் நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த ஒயினோட ஆல்கஹால் கண்டென்ட். ஸோ இப்போ அதோட டேஸ்டிங் டைம். ஸோ நம்ம அந்த டெஸ்டிங்காக எடுத்திருந்த அந்த ஒயின்லேருந்து கொஞ்சம் நான் இந்த கிளாஸுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வா, கலர் சூப்பராக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது. ஏன்னா இன்னுமே இதோட அந்த ஈஸ்ட் கொஞ்சம் மேலே மிதந்துட்டு இருக்கும். இது இன்னும் கிளியர் ஆகணும்னா மினிமம் ஒரு 2 நாளாவது இந்த பாட்டில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 2 நாளாவது தனியாக இதை விட்டோம்னா இதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன செடிமெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் அடியில் செட்டில் ஆகும். அதுக்கப்புறம் மேலே அந்த ஒயின் நல்ல கிளியராக நல்ல அந்த ரெட்டிஷ் கலரில் நமக்கு கிடைக்கும். இதுவும் இப்போ பார்க்குறதுக்கு கலர் சூப்பராக இருக்குது. ஓகே, இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட ஸ்மெல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ஸ்மெல், ரொம்ப ஹார்ஷான ஸ்மெல் எல்லாம் கிடையாது. நம்ம நார்மலாக கடையிலேருந்து ஒரு பாட்டில் ஒயின் வாங்கி அதை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டாக ஸ்மெல் பண்ணுறப்போ என்ன ஒரு ஸ்மெல் கிடைக்குமோ அதே ஸ்மெல் இதுலேருந்து வருது. நல்லாயிருக்கு, ரொம்ப ப்ளசண்ட்டான ஸ்மெல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸ்மெல் ப்ளசண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இதோட டேஸ்ட் ப்ளசண்ட்டாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா 10.5% ஆல்கஹால் இருக்குது. ஒரு பீரை விட மோர் தேன் 50% அதிகமாக இருக்குது. பீரில் நார்மலாக 6% to 8% இருக்கும். ஆனால் ஒரு 6% பீரில் சாப்பிட்றத விட 4.5% அதிகம். அதை விட 1.25 பீர் அளவுக்கு இதில் ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சியர்ஸ். நாக்கில் நம்ம போட்டு பண்ணுறப்போ அதோட ஃபீல் நல்ல லைட்டாக புளிப்பாக அந்த டேனின்ஸோட டேஸ்ட்டு நல்லா இருக்குது. பட் அதே நம்ம தொண்டையில் இறக்குறப்ப பார்த்தீங்கன்னா அப்போ தான் நமக்கு அந்த ஆல்கஹாலோட அந்த ஃபீல் தெரியுது. அப்படி பிடிச்சி இறங்குற மாதிரி இருக்குது. ஓவராலாக ஒரு சூப்பரான ஒயின், வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஆல்கஹால். அருமை அருமை அருமை.
ஓகே, இவ்வளோ அருமையான ஒரு ஒயின் நீங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு நான் யூஸ் பண்ணது மாதிரி இந்த ஹைட்ரோமீட்டர், ஏர்லாக் இதெல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியம் கிடையாது. இதே மாதிரி ஒரு ஒயின் நீங்கள் வீட்டில் செய்யணும்னா என்னோட முதல்ல நான் போட்டிருக்கக்கூடிய 3 நாட்களில் ஒயின் தயாரிப்பது எப்படி அப்படிங்கிற அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் குக்கரை யூஸ் பண்ணி ஒயின் தயாரிக்கிறதுக்கான ஒரு மெத்தடில் தான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப், அப்புறம் அந்த பெல் ஐக்கான், இது 3ஐயும் மறந்துடாதீங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை சதீஷ்குமார், சைனிங் ஆஃப்.